கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்மளே சில நேரம் நம்ம சொல்றத கேட்க மாட்டோம். ஆனா பயிற்சி தொடர்ந்து பண்ணோம்னா நம்ம சில காரியங்கள்ல ஜெயம் பெறலாம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். ரோமர் 7:19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது அவர் சொல்றாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத தீமையை தான் செய்கிறேன். நம்ம நல்லதை தான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு. மனிதர்களுடைய நிலைமையும் அதுதான். நம்ம நல்லது செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய முடியாமல் போயிடும். பயிற்சி பண்ணால் எல்லாமே செய்யலாம். ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு நல்லா படிக்கணும், நிறைய ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனால் நல்லா தூங்கி வழிவான். காலையில் அவங்க அம்மா எழுப்பி விடும்போது, நாளையிலேருந்து நான் நடைப்பயிற்சி ஆரம்பிக்கிறேன், நாளையிலேருந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு நாள் காலையில் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு பெரியவரை பார்த்தான். அவர் இராணுவத்தில் பணி புரிஞ்சுட்டு இப்போ ஓய்வு பெற்று வந்தவர். அவர் காலையிலேயே உடல் பயிற்சி செஞ்சிட்டு இருந்தாரு, தோட்டத்திலலாம் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த பையன் அவர்கிட்ட போய் கேட்டான், நீங்க தான் ஓய்வு பெற்றுட்டீங்கல்ல, இன்னும் எதுக்கு உடல் பயிற்சி செய்றீங்க, எதுக்கு வேலைகள்லாம் செய்றீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, தம்பி நான் ஓய்வு பெற்று வந்துட்டேன், ஆனாலும் என்னுடைய உடம்பு நான் சொல்றதை கேட்கணும்னா நான் சில காரியங்களை தினந்தோறும் செய்யணும். அப்படி நான் செஞ்சேனா தான் என் உடம்பு நான் சொல்றதை கேட்கும். அப்போதான் நான் நினைக்கிற காரியங்களை என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு. இந்த பையனுக்கு ஒரு யோசனை வந்தது. த பாய் தாட் ஃபார் சம் டைம். அடுத்த நாள் காலையில் அவன் அவங்க அம்மாவை எதிர்பார்க்கவே இல்லை. அவனே மணிகடிகாரத்தில் அலாம் வச்சு காலையில் எழும்பி அவனுடைய உடையெல்லாம் மாற்றிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய உடம்பு ஒத்துழைக்கவே இல்லை, ஆனால் கஷ்டப்பட்டு ஓட ஆரம்பித்தான். ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு சோம்பலே இல்லை, காலையில் உற்சாகத்தோடு எழும்பி ஓட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வந்தவனே அவனுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும், அதனால செய்தித்தாளை படிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து அன்னைக்குரிய வீட்டு பாடத்தை எல்லாம் முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் திரும்பியும் புது புத்தகங்களை வாசிப்பான். இதெல்லாம் தொடர்ந்து அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான் 1 வருஷத்துக்கு. இவனுக்கு தூங்கணும்னு ஆசையா இருக்கும். தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் விளையாட கூப்பிடுவாங்க. ஆனா இவன் தன்னுடைய நோக்கத்துல கவனமா இருந்து தன்னுடைய காரியங்களை தினந்தோறும் செய்து வந்தான். அதுக்கப்புறம் ஒரு போட்டி தேர்வை அறிவிச்சிருந்தாங்க. அந்த பரீட்சையில வெற்றி பெற்றா அவனுடைய முழு படிப்புக்கான செலவையும் ஒருத்தர் ஏத்துக்குவாரு. அதே மாதிரி அவனுக்கு வேலையும் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் அதுல போய் பங்கு பெற்றாங்க. இவனும் போனான். பலர் அந்த தேர்வுல கேட்கப்பட்டிருந்த கேள்விக்கு யோசிச்சு எழுதினாங்க. ஆனா இவன் செய்தித்தாளை வாசிச்சு புத்தகங்களை வாசிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்ததுனால வேக வேகமா எல்லாத்துக்கும் விடை எழுதிட்டான். அதுக்கப்புறம் உடல் வலிமையை சோதிக்கிறதுக்கு எல்லாரையுமே ஓட வச்சாங்க. அதுல இருந்த பலரால் ஓட முடியல, இவன் அழகா ஓடிட்டான். கடைசியில் இவன் தான் வெற்றி பெற்றான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் இந்த செய்தியை அந்த இராணுவ வீரன்கிட்ட சொல்றதுக்காக ஓடினான். அவன் சொன்னான், உங்களுடைய ஆலோசனையின்படி நான் தினந்தோறும் பயிற்சி பண்ணதுனால தான் இந்த வெற்றி எனக்கு. இதே தான் நமக்கும். எதுவுமே நம்ம ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியாது. பயிற்சி மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும். அடுத்த கதையில் சந்திப்போம்.